ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து 12th ஸ்டாண்டர்ட் சுவாலஜி புக்கில் இருக்கக்கூடிய சில இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் பார்க்குறோம். ஸோ அதில் உயிரிய பல்வகைத்தன்மை சட்டம் பயோடைவர்சிட்டி ஆக்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எப்போ கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா வந்து இந்த உயிரிய பல்வகைத்தன்மைக்கான உடன்படிக்கையை வந்து ஐக்கிய நாடுகளோட முயற்சினால தான் கொண்டு வந்தாங்க. இந்த உடன்படிக்கை வந்து எப்போ இயற்றப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1992 பிரேசிலில் நடந்த புவி உச்சி மாநாட்டில் தான் இந்த உயிரிய பல்வகைத்தன்மைக்கான உடன்படிக்கை வந்து இயற்றப்பட்டுச்சு. இதை ஆதரிச்சு இந்தியாவுமே வந்து அந்த உடன்படிக்கையில கையெழுத்திட்டிருப்பாங்க. அப்புறம் வந்து அதன் அடிப்படையில் தான் 2002 வந்து நம்ம பாராளுமன்றத்தில் உயிரிய பல்வகைத்தன்மைக்கான சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கும். ஸோ அதைத்தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. 2003 ஆண்டில் இந்தியாவில் உயிரிய பல்வகைத்தன்மை சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்காக ஒரு ஆணையம் வந்து அமைச்சாங்க. அந்த ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய உயிரிய பல்வகைத்தன்மை ஆணையம், நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆணையத்தை 2003 வந்து அமைக்கிறாங்க. இதுக்கான சட்டம் வந்து 2002 கொண்டு வரப்பட்டிருக்கு. பல்வகைத்தன்மை உயிரிய பல்வகைத்தன்மை சட்டம் வந்து 2002 2003 வந்து தேசிய உயிரிய பல்வகைத்தன்மை ஆணையம் வந்து உருவாக்கப்படுறது. இந்த ஆணையம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உயிரிய பல்வகைத்தன்மையை பாதுகாக்கிறதுல ஏற்படக்கூடிய பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் அந்த வளங்களின் நிலையான பயன்பாடு, உயிரியல் வளங்களால் கிடைக்கக்கூடிய பயன்களை நியாயமாகவும் சம அளவிலும் பகிர்ந்து கொள்ளுதல், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உதவி செய்வாங்க. அதே மாதிரி அதுக்கான சட்டப்பூர்வமான அமைப்பா ஆலோசனையை வழங்கக்கூடிய அமைப்பாகவும் இருந்திருக்கு. இதோட தலைமையகம் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில். ஸோ கேட்கலாம், தேசிய உயிரிய பல்வகைத்தன்மை ஆணையத்திற்கான தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா சென்னை.